கிளாசிக் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீசம் சாலிட் வுட்டன்ல வந்துரும். ஃபுல்லி நேச்சுரலா இருக்கும். கிரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கும். சேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துரும் ப்ரோ. ஓ உள்ள வந்துரும். ஆமா இப்படி வந்து நீங்க இப்படி உட்கார்ந்து நீங்க இப்படி சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா நீங்க வந்து அபார்ட்மெண்ட் எனக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வீடா இருக்கு எனக்கு சின்னதா காம்ஃபர்ட்டா பொருள் போடணும்னா நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு 10 பீஸ் வேணும் 100 பீஸ் வேணும் நம்ம ரெடியா எடுத்துக்கலாம். ரவுண்ட் மட்டும் அவைலபிள் கூட நம்ம ஸ்கொயரிங் கான்செப்ட்ல இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில் பேட்டர்ன்ல வரும் உங்களுக்கு ஜெயிலர் மாதிரி. இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இப்படி நீங்க உட்கார்ந்துக்கலாம். கரெக்டா இப்படி உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே 4 சேர்ஸோட உங்களுக்கு இன்க்ளூடிங் வந்துரும். ஓகே சோ இந்த மாதிரி 4 சேர்ஸ் வந்துரும். 4 சேர்ஸோட வந்துரும் ப்ரோ. சீசன் சாலிட் வுட் தான் ப்ரோ. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிரைன்ஸோட நேச்சுரலா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே தொலைக்கூறு முறையில பண்ணது இல்ல. பழைய காலத்துல ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி முறையில பண்றதா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எனக்கு இல்ல எனக்கு கொஞ்சம் சின்னதா வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட். இது வந்து அதே மாதிரி தானா ப்ரோ? இது அதே மாதிரி தான் ப்ரோ. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பீட்சா கட் மாதிரி வரும். என்னடா வுட்ல பீஸா இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும் கிரைன்ஸோட. நீங்க இப்படி வச்சு நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாலியா சாப்பிட்டு நீங்க சின்னதா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா 4 பேருக்கு வந்து காப்பாட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இதே மாதிரி ஸ்கொயர்ல வேணும்னாலும் நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆத்தங்குடி டைல்ஸ்ல வித் கிளாஸ் மேல போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்னா ஸ்டடி டேபிள் தான். இது ஃபுல்லி சீசன் சாலிட் வுட்ல வந்துரும். உங்களுக்கு என்னடா இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? திடீர்னு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேர் வந்துரும். என்னடா சேர் இருக்கு? ஆமா ப்ரோ இதுல சேர் இருக்கு. நீங்க ஃபோல்டபிள் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி வந்து இப்படியே உட்கார்ந்துக்கலாம். எல்லாமே உட்கார்ந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இப்படிலாம் உட்காந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி சீசன் சாலிட் வுட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வுட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம கிளாசிக் ஒன்ல மட்டும் தான் இது அவைலபிளா இருக்கும். இது யூஸ் பண்ணி திருப்பி மடக்கி திருப்பி வச்சுட்டு இதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலிட்டினா இதில் 4 ட்ராயர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸ்டோரேஜ். ஆமாம் ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் ஃபைல்ஸ் லேப்டாப் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் நீங்கள் எடுத்து நீங்கள் மடிச்சு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கிறதே தெரியும். ஆமாம் இது என்னடான்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பண்ண வீட்டில் இருக்க தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜாக வரும். நியூஸ் பேப்பர் பாக்ஸாக வந்துட்டு நீங்கள் இப்படி விட்டுக்கலாம். இதுலேயும் ஸ்டோரேஜ். ஆமாம் ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக உட்காந்து இப்போ டீ சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்துட்டு இப்படி டீ சாப்பிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். வெளியில் நீங்கள் வந்து பால்கனியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. வெயிட்லாம் நல்லா தாங்க. வெயிட்லாம் நல்லா தாங்க ப்ரோ. நீங்கள் வெயிட்லாம் நல்லா தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் உட்காந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேலை இருக்குது. ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லு ஸ்டோரேஜ் வந்துடும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். டாய்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த இதில் ப்ராடக்ட்ல இப்படி நீங்கள் மடக்கி வச்சுட்டு பழையபடி திரும்பி நீங்கள் வச்சுக்கலாம். உருண்ட மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் புக் செல்ஃப் சொல்லுவாங்க. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 புக் நீங்கள் வச்சுக்கலாம். 200 புக்லாம் சும்மா இல்லை. நீங்கள் தாராளமாக ஒரு 200-300 புக் மேலே தாராளமாக வச்சுக்கலாம். இதுவுமே ஃபுல்லி சீசன் சாலிட் வுட்ல கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஜாயின்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஜாயின்ட்ல எந்த ப்ராப்ளமே வராது உங்களுக்கு. ஓகே எங்கேயுமே ஜாயின்ஸே தெரியல. ஜாயின்டே தெரியாது ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம ஒர்க்மேன்ஷிப் இருக்கும். நான் ஒரு கஃபே வச்சிருக்கேன். எனக்கு ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் புது வீட்டுக்கு எனக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஐட்டம்ஸ் இந்த கிராக்கரி யூனிட் எல்லாமே வச்சுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் சென்டர் டேபிள்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க காய்கறி நறுக்கிக்கலாம். லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்றனா கூட தலைவேலையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பேட்டர்னில் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஹைட்ராலிக் குவாலிட்டியான ஸ்டீலில் டாடா ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது உள்ளுக்குள்ள. இதெல்லாமே ஸ்டோரேஜ் ஆகும் ப்ரோ. நீங்கள் தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடமே தெரியலைங்க ப்ரோ. ஆமாம் இருந்த இடமே தெரியாது ப்ரோ. நீங்கள் இப்படி இருக்கு இப்படி எடுத்து நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஆமாம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் ப்ரோ. உங்களுக்கு ஸ்பேசிங்கான கான்செப்ட் வந்துடும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜட்டை புக் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50-100 புக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை வந்து பூங்கொத்தெல்லாம் சைடில் அழகாக வைக்கணும் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு வச்சுக்கலாம். இல்லை கார்னரில் எனக்கு சின்னதாக அழகாக ஒரு சின்ன புக் செல்ஃப் மாதிரி வேணும். ப்ளஸ் இது அழகுபடுத்துறதுக்கு வேணும். வீட்டை அழகுபடுத்துறதுக்கு வேணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் செல்ஃப் மாதிரி தான் இருக்கும். இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேஜிக் இருக்குது. என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு யூஸ் பண்ணிட்டு இப்படி லேப்டாப்போட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு கூட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். கிராக்கரி யூனிட் வச்சுக்கலாம். ஓகே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் பிரியாணி கொட்டு நீங்கள் தலைவாழை போட்டு இந்த இடத்துல எப்படி சாப்பிட்டு நீங்கள் இப்படியே மடக்கி வச்சிருந்தா கூட நீங்கள் மடக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீசன் சாலிட் வுட்ல கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஷூ ரேக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஷூ வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் போடுறதுக்கு சாக்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் ஏதாவது வைக்கிறனாங்க நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னொரு மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து வச்சு கூட பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணி இப்படி உட்காந்து கூட நீங்கள் இப்படி ஷூ போட்டுக்கலாம். உட்காந்தே கூட ஷூ போட்டுக்கலாம் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நின்றுட்டு கூட நீங்கள் ஷூ போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் தாங்கும். எந்த இதுவுமே இது ஆகாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நீங்கள் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஆகான்னு இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும். நீங்கள் 2 ஸ்டூல் இப்படி வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு கையேந்தி பொருள் உட்கார்ற மாதிரி சாணில் ஊற்றி புரோட்டா எடுத்து கொலைச்சு அடிக்கலாம். நீங்கள் இப்படி சாப்பிட்டு நீங்கள் அப்படியே பழையபடி நீங்கள் வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்டூல் செட்டை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீசன் சாலிட் வுட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு டைனிங் டேபிளே வந்துடும். இது மினி டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்லை எனக்கு ஒரு கஃபே வேணும் ஒரு 100 செட் வேணும் நம்ம உடனே எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு முழுக்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் டைனிங் டேபிள் மினி டைனிங் டேபிள் கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் இப்படி மடக்கி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஊட்டிக்கு போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், எனக்கு வந்து ஃபாரின் போகிறேன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கும் உங்களுக்கு. 2 பேர் இருக்கும், தாராளமாக இருக்கும், மினி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ நடுவில் அந்த ஜாயிண்ட்ல எதுவுமே தெரியல. ஜாயிண்ட்ல எதுவுமே தெரியாது. என்னங்க ப்ரோ கீழே உட்காந்துருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டே சாப்பிட்ற மாதிரி இது இருக்கும் உங்களுக்கு டேபிள். ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பாரம்பரிய முறையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கான டேபிள் தான் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா டீப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மினி டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 4 பேர் உட்காந்து ஸ்நாக்ஸ் டீ சாப்பிடணும், இல்லைனா எழுதுறக்கு வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுழி சீசன் சால்வுட்ல தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இது வந்து அதிலே ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் வித்தியாசமான ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காஃபி டேபிள் எனக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸு இல்லை வந்து பெரிய பெரிய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய லக்ஸரி வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி டீபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரியாக சொல்கிறோம். லக்ஸரின்னு சொல்லும்போது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரைஸ்லாம் இல்லை ப்ரோ, ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் நம்ம கிட்ட 2500 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 60 ரஜினி உட்காந்து ஆடிட்டு இருப்பாள் அந்த மாதிரி சேர், ராக்கிங் சேர் தான் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இது பில்டிங் உட்காந்து ஆடிக்கலாம் ஜம்முன்னு, நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறனாக்கா நீங்கள் தூங்கிக்கலாம். வெயிட் நல்லா தாங்க. வெயிட் நல்லா தாங்கும். நானே ஒரு 90 கிலோ இருப்பேன், என்ன வெயிட் தாங்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிங் சேர். இது ஃபுல்லாக சீசம் உள்ள ஃபுல்லி சீசம் சால்வுட்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது இதெல்லாம் ஸ்பெஷலாக உங்களுக்கு இதில் உடன் ஒர்க் தான் உங்களுக்கு ஸ்பெஷல். ஓகே, இப்படி வந்து இப்படி வளைஞ்சு நம்ம முதுகுக்கு என்ன அந்த பெண்டு கொடுக்குமோ நம்ம எலும்போட அந்த டிசைன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு. சரிங்களா, நம்ம இப்படி வளையுதுங்களா முதுகு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்படி சாயிரமா அந்த எலும்போட அந்த கர்விங் தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம கிட்ட ஸ்பெஷலாக கிளாசிக் பண்ண பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சீசம் சாலிட் உள்ள வந்து உங்களுக்கு நேச்சுரலான கிரைன்ஸ் எல்லாமே இருக்கும். வடிவேல் மாதிரி உங்களுக்கு வரைஞ்சதெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் உட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 முழுக்க வேலை செஞ்சிருப்பீங்க, இல்லை செல்ஃபோன்லேயே யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, எனக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கு சின்ன காஃபி டேபிள் மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம தேடி கொண்டு வச்சுக்கணும். இது கார்டன் சிட் அவுட்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே கார்டன், சிட் அவுட்டு, நீங்கள் பால்கனி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் இப்படி உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அப்படி நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இல்லை உங்கள் ரிலேஷனோட, உங்கள் லவர்ஸோட, உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பேசினா கூட நீங்கள் பேசிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் சேவிங்கில் பார்த்தோம். இதையுமே உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சேர் இருக்கும். இப்படி நீங்கள் 2 சேர் உள்ள இப்படி வச்சுக்கலாம். டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 22,000 இருக்கு. எல்லாமே சீசன் சால்வுட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கடையில் உங்களுக்கு 33,000 போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சீசன் சால்வுட் 22,000 கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு எதுக்கு அப்புறம் பெஞ்ச் கொடுத்துருக்கீங்க? பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் கான்செப்ட்ல வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சேரை வாங்கிக்கிறதா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம பெஞ்ச் கான்செப்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 20 டைப் ஆஃப் டைனிங் டேபிள் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் இருக்கு, 5 சீட்டர் இருக்கு, 6 சீட்டர் இருக்கு. நீங்கள் எல்லாமே நேராக விசிட் பண்ணீங்கன்னா லைவாகவே பார்க்கலாம். காட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 16,000 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்த காட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீசன் சால்வுட் உள்ள பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி படுத்துக்கலாம். இப்போ நீங்கள் படுத்துட்டு இப்போ நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஃபோன் அடிக்கணும், நீங்கள் ஃபோனை கூட நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டேபிள்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சைட் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 5,500 ஸ்டார்டிங் இருக்குது. யாருமே இந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. சைட் டேபிள்ஸ் நம்ம ஒரு 10 மாடல்ஸ் பக்கம் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா லைவாகவே விசிட் பண்ணிக்கலாம். ஸோ காட்டில் வந்து கிங் சைஸ், குயின் சைஸ் எந்த மாடல் காமிக்கிறோம் அதில் நம்மகிட்ட அவைலபிளாக ரெடி ஸ்டாக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆனால் ஆத்தங்குடி செட்டிநாடு வார்ட்ரோப் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 3 ட்ராஸ் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா கீழே மினி ட்ராஸும் வந்துடும். உங்களுக்கு அடித்தாலும் கூட உடையாது உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக்கும் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாசிக் பண்ணல லைவாகவே விசிட் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுலேயும் ஸ்டோரேஜ் வந்து. ஆமாம், நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் கூட நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுட்ரு, பர்ஃப்யூமு, உங்களுக்கு தேவையான திங்ஸு, சீப்பு, சோப்பு, கண்ணாடி எல்லாமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் இப்படி பூட்டி விட்டு நீங்கள் இப்படி வந்துக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே, சைஸே செம பெருசாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, சைஸ் உங்களுக்கு பெரிய சைஸில் தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டைனிங் டேபிள் தான். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் கான்செப்ட்டில் பார்த்தோம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்லேயே எனக்கு சேர் வச்ச மாடல் வேணும்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழிமந்தி உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டைனிங் டேபிள். இது நீங்கள் மந்தியை கொட்டி சிக்கன் பிரியாணி கொட்டி ஒரு 10 பேர் ரவுண்டு கட்டி அடிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபுல்லி சீசன் சால்வுட்ல தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நம்ம சோஃபாஸும் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் சோஃபாலாம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 வரும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிளாசிக் பண்ண பொறுத்தளவுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+1+1 கான்செப்ட்டில் வந்துடும். டீப்பாய் வேணா நீங்கள் செப்பரேட் பேஸ்லேயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு நம்ம 2 அந்த மாடல்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிராஸ் உங்களுக்கு தங்கத்தகடு பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த காலத்து அரசர்கள் உட்கார சோஃபா. ஓகே, நீங்கள் இதில் இப்படி உட்காந்துட்டு ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா கில்லி பேட்டர்ல வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஆர்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஹேண்ட்மேடில் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னங்க ப்ரோ சுத்து? ஆமாம் ப்ரோ, சுத்தம் ப்ரோ. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பிராஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே குஷன்லாம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு. இதுவே இந்த மாதிரி ப்ராடக்ட்டே வேணா நீங்கள் லைவாக வந்து பிரான்ச் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எப்படிங்க ப்ரோ இது வந்து ஃபுல் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம்? ஆமாம் ப்ரோ, நம்ம ஹோல்சேல் ப்ரைஸும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எல்லாம் ஹோல்சேல் வேணா நம்ம ஹோல்சேலுக்கு டீலருக்கும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளுங்க ப்ரோ? ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்தெந்த ப்ராடக்ட் ஆர்டர் போடுறதாங்க பொறுத்தா டெலிவரி ஷெட்யூல்
ஷெட்யூல் மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் தான் நம்ம செப்பரேட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுக்க செப்பரேட் ப்ரைஸ் தான், டெலிவரிக்குன்னு தனி சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கோம். ஸோ இப்போ சரௌண்டிங்ல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே நாளில் கொடுத்துருவீங்களா? டெலிவரி வந்து எவ்வளோ நாளுங்க ப்ரோ எடுக்கும்? டெலிவரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 நாளைக்குள்ள கொடுத்துடலாங்க. 3 நாளைக்குள்ள கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வித்தியாசமான ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி வித்தியாசமான ஃபர்னிச்சர்ஸ் பார்க்குறாங்க அவங்க எல்லாத்துக்குமே மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.